வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, தென் அயோத்திக்கு தான் கிளம்பிட்டோம். ஆமாங்க. வடக்கில் எப்படி காசி இருக்கோ, அதே மாதிரி தெற்குலையும் தென்காசி இருக்குது. வடக்கில் எப்படி கைலாயம் இருக்கோ, அதே மாதிரி தெற்குலையும் தென் கைலாயம் இருக்குது. வெள்ளியங்கிரி மலையை தென் கைலாயம் சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வடக்கில் எப்படி அயோத்தி இருக்கோ, அதே மாதிரி தெற்குலையும் அயோத்தி இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் அயோத்தியப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குங்க. இந்த கிராமத்துக்கு ஏன் அயோத்தியப்பட்டினம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்தில், அதாவது ராமாயணம் நடைபெற்ற காலத்தில் ராமர் இலங்கைக்கு சென்று ராவணனை அழிச்சதுக்கப்புறம் அயோத்திக்கு திரும்பிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல தான் ராமர் தங்கினார். ராமர் கூட பரத்வாஜ முனிவரும் வந்திருந்தார். அவர் தான் அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதா இருந்தது. ஆனால் குறிப்பிட்ட நல்ல நேரத்தில் அவங்க அயோத்தியை அடைய முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையே ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ராமர் வந்து பார்த்திங்கன்னா பட்டாபிஷேக கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. சீதாதேவி, லக்ஷ்மணன் மற்றும் ஹனுமாரோட நமக்கு காட்சி கொடுக்குறாருங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிபி 1600லேருந்து 1630க்குள்ளே தஞ்சையை ஆண்ட நாயக்க மன்னர் ரகுநந்த நாயக்கரால் கட்டப்பட்டதுன்னு சொல்லி கல்வெட்டுகளில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் முன்னாடி என்ட்ரானோடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராமரோட பாதம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய மேற்கூரையில் அந்த காலத்தில் கோயில் கட்டும்போது நமக்கு செதுக்கப்பட்ட வரையப்பட்ட அந்த ஓவியங்கள் எல்லாமே இன்னுமே நமக்கு தத்ரூபமாக அப்படியே இருக்குது. கொஞ்சம் கூட சிதிலமடையில் எல்லாமே பாதுகாத்துக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை மற்றும் யாருக்காவது பதவியிலிருந்து கீழே இறங்கிட்டோம், திரும்பவும் அந்த பதவியை அடையணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்கன்னா இந்த கோயிலில் வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். நீங்கள் இழந்த பதவியை திரும்பவும் அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. திருமண தடைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு கோயில் கருவறை சிலைகளும் பார்த்திங்கன்னா மூலவரை மையப்படுத்தி தான் செய்யப்படும். இங்கே பார்த்திங்கன்னா மூலவரான நம்ம ஸ்ரீராமச்சந்திரர் பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கிறதுனால அவர் கூடவே சீதாதேவியும், லக்ஷ்மணனும், பரதனும், சத்ருகனும், சுக்ரீவன், அங்கதன், விபீஷணன் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான சிற்பங்கள் செய்து கருவறையில் அமைக்கப்பட்டிருக்குங்க. நீங்கள் அயோத்தி போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்ரீ பாலராமர் தான் நமக்கு காட்சி கொடுப்பாரு. அதாவது குழந்தை ராமர் தான் நமக்கு அங்கே அயோத்தியில் காட்சி கொடுக்குறாரு. இங்கே சேலம் மாவட்டத்தில் அயோத்தியாப்பட்டினத்தில் இருக்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமர் பட்டாபிஷேக கோலத்தில் காட்சி கொடுக்குறாருங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இசை தூண்களும் இருக்குங்க. இசை தூண்களில் நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா சரிகம பதனிசை அப்படிங்கிற மாதிரி இசைகள் உங்களுக்கு வரும், தாளங்கள் வரும். கோயில் மேற்கூரைகள்லாம் பார்த்திங்கன்னா யாளிகள் சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் ரொம்ப தத்ரூபமாக செய்யப்பட்டிருக்குங்க. நடன மங்கை மற்றும் புலவர்கள், முனிவர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தோட சிற்பங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக வடிவமைச்சிருந்தாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா ராமாயண காலத்தில் நடைபெற்ற போர்களில் நடந்த சம்பவங்கள்லாம் இங்கே இருக்க தூண்கள்லாம் அழகாக செதுக்கியிருந்தாங்க. அதே மாதிரி விஷ்ணு பகவானுடைய அவதாரங்களான நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம் எல்லா அவதாரமுமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்க தூண்களில் அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருந்தாங்க. கோயில் பிரகாரத்தை அப்படியே சுற்றி நான் கும்பிட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு அற்புதமான காட்சி கிடச்சிச்சிங்க. இந்த காட்சி எடிட் செய்யப்பட்டது இல்லை, என்கிட்ட ரா வீடியோ இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கூட தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதாவது ஒளி ரூபத்தில் தான் நமக்கு கடவுள் காட்சி தருவார்னு சொல்லிட்டு நான் வள்ளலார் கூட சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் இங்கேயும் எனக்கு ஒளி ரூபத்தில் காட்சி கொடுத்தாங்க. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எனக்கு காட்சி கொடுத்தாரு. சுற்றி வரும்போது கோபுரத்துலேருந்து சூரிய ஒளி பட்டு ஒரு ஒளிக்கதிர் எனக்கு தென்பட்டுச்சிங்க. அது என்னென்னு காட்டுற பாருங்கள். ஒரு சின்ன ஒளிக்கதிர் கழுகு போன்ற ஒரு ஒளி நீல நிறத்தில் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது கழுகு பறந்து நோக்கி வர்ற மாதிரி இருந்தது. அதை தொடர்ந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோன்னா மறுபடியும் ராமர் எனக்கு காட்சி கொடுத்தாரு. அதுவும் ஒரு ஒளி வடிவத்தில் தான். அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு அம்பு போல் அந்த சிவப்பு நிற ஒளி பாருங்கள். அதில் அதுக்குள்ளே ஒரு வெள்ளை நிற ஒளி இருக்குது. ஒரு அம்பு போல் அது இங்கேயும் அங்கேயும் அப்படின்னு நகர்ந்துக்கிட்டே இருந்தது. அது பின்னாடி பார்த்திங்கன்னா நீல நேரத்தில் ஒரு ஒளி தெரிஞ்சிச்சு. ராமரும் சீதாதேவியுமே எனக்கு சேர்ந்து காட்சி கொடுத்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. நிறைய பேர் சொல்லலாம் இது ஒரு சாதாரண நிகழ்வு தான், ஒளி சிதறல் தான் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் வந்து எனக்கு வந்து சரி ராமரே எனக்கு காட்சி கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த கோபுரத்தில் அந்த சூரிய ஒளிக்கதிர்கள் பட்டு ஒளிச்சிதறலாகி எனக்கு அந்த காட்சி தெரிஞ்சிச்சு. அதை தான் நான் உங்களுக்கும் காட்டுறேன். இந்த கோயிலினுடைய கூரையின் மேலே யாளிகளின் சிற்பங்கள்லாம் ரொம்ப அருமையாக அழகாக பெயிண்டிங் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோயிலில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அனுமார் சிலைகள்லாம் செய்யப்பட்டிருந்துச்சு. கோயிலோட நுழைவாயிலே முதல்ல பார்த்திங்கன்னா விநாயகரும் அனுமாரும் தான் வந்து இருந்தாங்க. அவங்கள வழிபட்டுட்டு தான் உள்ளே வர்ற மாதிரி இருந்தது. உள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் தூண்களில் பார்த்திங்கன்னா அனுமார் சிலைகள் செதுக்கப்பட்டிருந்தது. கோவில் வந்து சின்னது தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலைகள் அந்த வடிவமைப்புகள்லாம் ரொம்பவே அற்புதமாக செஞ்சுருந்தாங்க. என்னால் அயோத்தி வரைக்கும் போக முடியாது, உத்தரகண்ட் வரைக்கும் என்னால் போக முடியாது, அங்கே இருக்கிற அயோத்திக்கு என்னால் போய் இப்போ ராமரை பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அயோத்தியா பட்டணத்துக்கு வந்து இங்கே இருக்க பட்டாபிஷேகத்தோட இருக்கிற ராமரை நீங்கள் பார்க்கலாம். உள்ள சீதாதேவி ஹனுமாரோட ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குறாரு. காலை நேரத்தில் போனீங்கன்னா ரொம்பவே கோயில் அழகாக இருக்குங்க. புறாக்கள்லாம் நிறைய பறந்துக்கிட்டு ரொம்பவே அழகமாக ரம்மியமயமான காட்சியாக இருந்தது. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ நிறைவுபட்டுருக்கிறேன். நானும் ராமர்கிட்ட வேண்டிக்கிட்டேன் நம்ம பேஜ் நல்லா வளரணும், நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைக்கணுன்ட்டு. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. கோயிலோட வரலாறு அந்த கோயிலோட கான்டாக்ட் டீட்டெயிலாம் கொடுத்துருக்கேன். கோயிலோட டைமிங்கும் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு திறந்திருப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் இங்கே போட்டிருக்காங்க. அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.